வணக்கம் மகர ராசி அன்பர்களே. எவ்வளவு உயரம் போனாலும் எவ்வளவு தாழ்ந்து போனாலும் அதை பற்றின சிந்தனை எல்லாம் உங்களுக்கு கிடையாது. எனக்கு என்னுடைய குறிக்கோள் ஜெயிப்பது, அதில் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணுவேன். அதுக்கு தைரியம் வேணும். எனக்கு அந்த தைரியத்தை கொடுக்குற செவ்வாய் 4க்கும் 11க்குரியவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், அது போதும் அப்படின்னு தைரியத்தை முன்னிறுத்தி காரியங்களை செய்து கொண்டிருப்பதனாலே லாபம் உங்களுடன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்ற பேருண்மை உண்டு. இந்த வாரத்தில் முதல்ல ஆரம்பிக்கும் போது சந்திராஷ்டமம் இருக்கும் 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் அந்த அஷ்டமத்துடைய அந்த அந்த எஃபர்ட் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் 2 நாள் கொஞ்சம் பதட்டங்கள், பணிகளை சில சிரமங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஊக்கங்களை கொண்டு வருவீர்கள். உங்களை பெருசாக பாதிக்கிறதுக்கு எதுவும் இருக்குன்னா, ஆமாங்க இருக்குது. 2ஆம் இடத்துல உட்காந்துக்க ராகு இருக்கிறாரு. எதையுமே நம்ம பெருசாக பண்ணிட்டு அதுக்கப்புறமா மாட்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயம் கொஞ்சம் மட்டும் காஷனாக இருங்க. உங்கள் சாதாரண வெஞ்சர்ஸ்லாம் அழகாக போயிடுங்க. பெரிய ப்ராஜெக்ட்ஸ், பெரிய விஷயங்கள், புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் பண்ணுவோமே அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் சக்திக்கு மீறி செய்யணும்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் ஆலோசனைகளை கேட்ட பிறகு செய்வது நல்லதுங்கிறனால குரு பார்க்கிறார் அந்த இடத்த. அதனால் அனுபவசாலிகள் மூலியமாக செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கும்போது அது சரியாகிடும். நீங்களா நானே எடுத்தேன் கவுத்தேன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு துணை போகிறதுக்கு தான் இந்த சந்திரன் போவார் ஒழிய உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வரமாட்டார் அப்படிங்கிறதும் புரிஞ்சது. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையெல்லாம் கொஞ்சம் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ஏகாதசி அன்னைக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கையில் ஏதோ கொஞ்சம் கையில் காசு இருக்கும். அதுக்கான வெஞ்சர்ஸ் கிரியேட் ஆகிடும், கவலைப்படாதீங்க. இந்த வாரத்தில் ஏகாதசி விரதம் இருப்பது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா விஷ்ணு பகவானே, அதனால் அவரை பிரீத்தி பண்ணிங்கனாலே உங்களுக்கு லாபம் கிடைச்சிரும். உங்கள் லாபத்துக்கு வழிவகுத்து கொடுத்த இந்த செவ்வாய் இருக்கிறார்களே, அதனால் முருகப்பெருமானை வழிபடுவது, அதுவும் துர்க்கை அம்மனை வழிபடுவது அப்படின்னு பார்த்தோம்னா காளி தெய்வத்தை வழிபடுவது, இந்த செவ்வாய்க்கிழமை அஷ்டமி இருக்குது அன்றைக்கு வழிபடுவதனாலே உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய கஷ்டங்கள் விலகிவிடும். நல்ல பலன்கள் உத்வேகமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா, நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.